நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு தோட்டத்துலேருந்து பெட்டி எடுத்து வந்து நுழைவாயிலெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூச்சி வெளியே போகாதபடி அடைச்சி வச்சிட்டேன். இந்த பெட்டியெல்லாம் எங்கே போகுதுன்னா நம்ம ஆப்பக்கூடலில் இருக்கக்கூடிய குமகு அக்ரி காலேஜுக்கு தான் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 4 காலனியும் காலனி வந்துட்டு எப்பயும் பழைய பெட்டியில் தான் கொண்டு போவோம். ஒரு 25 செட்டு க்ளவுஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. எப்பயுமே நமக்கு பேக்கிங்கோடு நம்ம வாங்கி வச்சுப்போம். இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சேன். பக்காவாக இருந்துச்சு. அதையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே குமாரபாளையம் நம்ம பாலத்தை தாண்டிட்டு பவானி வழியாக தாங்க போகணுங்க எப்பயுமே. இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சத்தி சுகாஸ்லாம் தாண்டிட்டு காலேஜ் பக்கமாக வந்துட்டேன். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பக்கூடல் தாண்டி வந்துட்டு இருக்குது. ஸோ குமகு காலேஜுன்ட்டு வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர் அந்த பக்கம் கிராஸ் தெரியும். காலேஜுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பழச்செடி தோட்டம்லாம் இருந்துச்சு. நாங்கள் கொண்டு போயிட்டு வச்சது நெல்லிக்காய் தோப்புங்க. கீழே க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக ஸ்டாண்ட் வச்சுட்டோம். அவங்களுக்கு வந்துட்டு இது கமர்ஷியல் கோர்ஸாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஹைவே எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் 20 காலனி கொடுத்துருந்தோம். அதையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுத்த க்ளவுஸும் நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்போ அது இல்லாமல் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேங்க.